தமிழர் வரலாறு. சங்க காலத்தில் பழந்தமிழர்களின் முக்கிய உணவாக திணை விளங்கியது. குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் திணையை பிரதான உணவாக கொண்டனர். புறநானூறு, அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் திணைப்பயிர், திணைச்சோறு, திணைக்கஞ்சி பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. திணை என்பது உணவாக மட்டுமல்ல, தமிழர்களின் வாழ்வாதாரம், பண்பாடு மற்றும் சமூக மரபின் அடையாளமாகும். இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி, செரிமானத்தை மேம்படுத்தி, நீண்ட நேர சக்தியை தருகிறது. எலும்புகளை வலுப்படுத்தி, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். குளுட்டன் இல்லாத இந்த சிறுதானியம் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான இயற்கை உணவு திணை. யாரெல்லாம் திணை எடுத்துக்கலான்னா, டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், போன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறவங்க, ஃபிட்னஸ் அண்ட் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஸோ திணை இஸ் எ நேச்சுரல் சாய்ஸ் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். திணை சங்ககால சூழலில் குறைந்த மழையிலும் வளரும் பயிர். அதனால் பஞ்ச காலத்திலும் தமிழன் உணவில்லாமல் இருந்ததில்லை என்பதற்கு காரணமாக திணை இருந்தது. இதுபோன்று தமிழர்களின் மரபு சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.